அவங்க வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு கூட்டிகிட்டு வந்து என் ஆப்போசிட்லேயே வச்சுட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க. என்னை வெளியே வராமல் வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது. ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து ஒன்றுமே இல்லாதப்போ நான் தான் வந்து ஆதரவு கொடுத்து எல்லாமே பண்ணியிருக்கேன். அது வந்து அவங்க வந்து நினைக்கவே மாட்டேன்றாங்க. செகண்ட் ஒய்ஃபு டெய்லி டார்ச்சரு. என்னோடய கிரில்லை திறக்கவே கூடாது. திறந்தாவே வந்து எட்டி உதைக்கிறா. உனக்கு இது வீடு தேவையா, உனக்கு வந்து இது தேவையா, அது தேவையான்னு அவளை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு என்ன அவ்வளோ யார்? அவங்களுக்காக வந்த ஒய்ஃபாக இருந்தால் வச்சுக்க சொல்லுங்கள். என்னக்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னை பயங்கர டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கு. தனியாக இருக்குது. நடுவில் வந்து கதவு மட்டும்தான் இருக்குது. உயிருக்கு ஆபத்து. வீட்டுக்குள்ளே ஒரு 2 பேர் புகுந்து நானும் வந்து என் ஹஸ்பண்ட் இருந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சார் அந்த ஃபோட்டோ இருக்கக்கூடாது தான் அவங்களுக்கு இரிட்டேஷன் வருதான். என் ஃபோட்டோ அவங்கக்கிட்ட இருந்தால் எனக்கு இரிட்டேஷன் வராதா? அக்ரிமெண்ட் போட்டுட்டு 2019 வந்து ஒரு 10 லட்சம் கொடுத்துருக்காங்க. அந்த 10 லட்சத்துலவும் அவங்க அடகு நடிச்சிட்டு எல்லாமே போக ஒன்றுமே இல்லை என்கிட்ட. எனக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் பண்ணலை. கோர்ட்டில் கேஸ் நடக்குது. இது பூனமல்லியில் வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் அவங்க தான் அமைச்சிருக்காங்க. நான் மெயின்டெனன்ஸ் போட்டிருக்கேன். இது வரைக்கும் மெயின்டெனன்ஸும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. கோர்ட்டுக்கும் ஆஜராகிறதில்லை. வீட்டுக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குது. எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணும். எனக்கு ஜீவனாம்சம் வேணும். ஜீவனாம்சம்னா எனக்கு மந்த்லி இல்லை. இவங்கக்கிட்ட மந்த்லி எல்லாம் எனக்கு கிடையாது. 1 டைம் செட்டில்மெண்ட் எனக்கு வேணும். டெய்லி இந்த சண்டை சச்சரவு கூட நான் இருக்க முடியாது. அதனால என்ன நடந்தாலும் இதுக்கு பொறுப்பு நடிகர் சரவணன், கூட இருக்கிற செகண்ட் ஒய்ஃபு ஸ்ரீதேவி, இவங்க தான். நான் அடித்து சொல்கிறேன். எனக்கு வேறு யாரும் வந்து எனிமீஸ் கிடையாது.